என்ன செஞ்சுருக்கோம்? உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கால்வா போர்வெல்ல தண்ணி வருதில்ல, அந்த போர் போட்டு கொடுத்ததும் அம்மாவோட ஃபண்டில் இருந்தான். இப்போ நீங்கள் புழங்குறீங்கல்ல தண்ணி, சவறு தண்ணியோ கடு உப்போ, அந்த தண்ணியானது நம்ம ஊருக்கு கூவர் கூட்டத்துக்கு ஆண்டியந்தல் 3 ஊருக்கு போகுது. அந்த போர் ப்ளஸ் அந்த பைப்பு இருக்குது பாருங்கள், மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்தது மாவட்ட கவுன்சிலர் ஃபண்டு. அது அம்மாவோட ஃபண்டு மூலியமாக தான் நம்ம கிராமங்களுக்கு நீங்கள்லாம் 100% வாக்குகளை செலுத்துனீங்க. நீங்கள்லாம் முடிந்த மட்டும் அன்னைக்கு வாக்குகளை பெருவாரியாக நமக்கு போட்டு கொடுத்தீங்க. ஒரே காரணத்துக்காக தான் ஊர்களில் என்ன நம்மளுக்கு அத்தியாவசியம் என்ன, குடிக்கவும் குளிக்கவும் தண்ணி, அப்புறம் நம்ம உணவு, அடுத்து கல்வி, அப்புறம் மருத்துவம். இதுதானே ஒரு ஊருக்கு அடிப்படையான வசதி தேவையானது. அப்போ இதில் தான் நம்ம வந்து மெயினாக என்னத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி. இது வந்து கூவூர் கூட்டத்துக்கும் அதே கதை தான், அங்கேயும் தண்ணியெலாம் கிடையாது. அப்போ நீங்கள் 2015 எம்எல்ஏ ஆக்குனீங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? 2021 ஒருத்தரை மந்திரி ஆக்குனீங்கல்ல, அவர் உங்களுக்கு என்ன பண்ணார்? நீங்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும். ஆமாவா இல்லையா? நான் கேட்குறது கரெக்டாக தப்பா? இதே இது ஒரு கவுன்சிலர் நீங்கள் போட்டீங்க, ஓட்டு போட்டு என்னோட தாயாரை நம்ம அந்த நேரத்தில் செவிக்க வச்சோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மிக மிக பிரயோஜனமானது. குடிக்கவும் குளிக்கவும், அட்லீஸ்ட் ஆடு மாடுக குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்குமா தண்ணி வேணும்ல, அதை கருத்தில் வச்சு தானே நம்ம போட்டோம். அந்த போர்வலையும் பைப் லைனையும் முழுசாக செய்து கொடுத்தது உங்களையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருந்ததும் நீங்கள்லாம் பெருவாரியான வாக்குகளை செலுத்துனீங்க. உங்களுக்கு நம்ம நன்றி கடனாக அதெல்லாம் செய்யணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் செய்யாததை கூட கிட்டத்தட்ட நம்ம 8 போர்வல் போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் மறுபடியும் 2015 இருந்து போட்டு எம்எல்ஏ ஆக்கினவங்களையும் மந்திரி ஆக்கினவங்களையும் நாங்கள் என் கை இங்கே தான் போகும், இந்த சின்னத்துக்கு தான் போகும், உள்ளே போனவனே அப்படின்னு போட்டிங்கன்னா எப்படி அந்த நேரம் மாவட்ட கவுன்சில் வெற்றி பெற்றோமோ அதே போல் இந்த முறையும் நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம். ஆனால் சின்னம் வந்து நம்பர் 10 இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு.